சென்னிமலையில் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு பின்னாடி கொஞ்சம் மலையேறி போனோம்னா வள்ளி தெய்வானை சன்னதி அமைஞ்சிருக்குங்க. வள்ளி தெய்வானை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கும் பின்னாடி போனோம்னா பின்னாக்கு சித்தரோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்குதுங்க. 18 சித்தர்களில் ஒருவரான பின்னாக்கு சித்தர் வாழ்ந்த குகையும் ஜீவசமாதியும் இங்கே அமைஞ்சிருக்குதுங்க. சித்தர் பின்னாக்கு சித்தர் பேர் எப்படி வந்தாலும் நாக்கு பிளவட்ட நாக்கு, ரெட்டை நாக்கு, பாம்புக்கு எப்படி நாக்கு இருக்குமோ இந்த மாதிரி பிறவியிலேயே ஒரு பிளவட்ட நாக்கு, ரெட்டை நாக்கு. இந்த நாக்கு ஒரு பின்பக்கமா அவர் மடிச்சு அவர் ஆதி காலத்து மக்களுக்கு இந்த குகையிலேருந்து ஒரு வாக்கு சொல்லுவார். இது சித்தர் வாழ்ந்த குகை. இந்த குகையிலேருந்து ஆதி காலத்து மக்களுக்கு இந்த வாக்கு சொல்லுவார். ஒரு வாக்கு சொல்லும் போது அவர் முன்னாடி இன்னும் பொய் சொன்னா அந்த பொய் சொன்ன நாக்கு புண்ணா போகணும் ஒரு ஐதீகம். குகை பழனியில போய் முடிகிறத ஒரு ஐதீகம். பழனியில பாத்தீங்கன்னா ஒரு குரு இருக்கார், போகர் நாங்க ஒரு சித்தர் இருக்கார். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 18 சித்தர்கள் இருக்காரு. பின்னாக்கீஸ்வரங்கிறது இங்க இருக்க சித்தர், இவரோட குரு பாம்பாட்டு சித்தர் போகர். நீங்க பாம்பாட்டு சித்தர் பாத்தீங்கன்னா நீங்க மருதமலையில பார்க்கலாம், அவர் வாழ்ந்த குகையை பார்க்கலாம். நீங்க போகர் பாத்தீங்கன்னா பழனியில பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்த குகையுமே ஒரு ஜீவசமாதி நீங்க பழனியில பார்க்கலாம். அவர் வாழ்ந்த குகைக்கும் வழி இருக்கிறது ஒரு ஐதீகம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சித்தரோட ஜீவசமாதி பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த சைடு நீங்க பார்க்கலாம். குகை பாட்டோட சுத்தி வந்து சித்தரோட ஜீவசமாதி பின்னாடி இருக்கு. அவர் கீழே பாத்தீங்கன்னா சமாதி இருக்கு, மேல பாத்தீங்கன்னா சுயம்பலிங்கம் இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சித்தரோட சிலை வச்சிருப்பாங்க. கயிறு தாயத்து எதுக்கு கட்டுறாங்கன்னா ஒரு கண்டிஷ்டி, ஒரு போக்குவரத்து, தொழிற்சேர வச்சுக்கலாம், ஒரு வண்டி வாகனத்துக்கு வச்சுக்கலாம், ஒரு கைகால குறைச்சல், தூக்கு வராமக்குது, கெட்ட சொற்பனம் வருது. எதா இருந்தாலும் சித்தரோட தாயத்தை வாங்கி கட்டிட்டு போல. நாங்க ஒரு 6-7 தலைக்கட்ட பரம்பரை பூஜை பண்ணிட்டு வரோம். தாத்தா காலத்துல இருந்து சித்தரோட அச்சார் நாங்க தகடுகள் எழுதி அவர் மூளை குச்சி வச்சு நாங்க எந்திரம் வச்சு பூஜை பண்ணி வர மக்களுக்கு எந்த குறையா இருந்தாலும் நாங்க எந்திர முடிகேறு கொடுப்போம். அதுதான் சித்தரோட எந்திர முடிகேறு. அந்த பக்கம் அவர் ஜீவசமாதிட்டு இருக்கு. நீ கீழே நீ முருகர் கும்பிட்டு இருப்பீங்க. அவர்கிட்ட இருந்து அருள் பெற்று சித்தர் ஜீவசமாதியா இருக்கார். பின்னாடி வாழ்ந்த குகையை பாட்டு அவர் சுத்தி ஜீவசமாதி பின்னாடி அந்த சேர்ப்பாகலாம். சென்னிமலை போகிற எல்லாருமே தவறாமல் மலை மேலே இருக்கிற பின்னாக்கு சித்தர் ஜீவசமாதிக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சென்னிமலை ஆண்டவருக்கு அரோகரா.